Hi friends, welcome back to my channel Manish Time. Friends, summer diet vlog plus intermittent fasting day 18 பார்க்குறோம். சனிக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், 75,300 இருக்குது. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு 75,600 இருந்தது. பரவாயில்ல, இன்றைக்கி லாஸ் ஆகி தான் இருக்குது. இப்படியே இது கண்டினியூ ஆனால் கூட நமக்கு லாஸ் ஆகும். அடுத்தடுத்த நாளில் பார்க்கலாம். காலையில் ஒரு அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டேன். இப்பப்போ கொஞ்சம் காலையிலே வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லீவு அப்படின்றதுனால ஸ்கூலில் ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த வேலைக்கு போக முடியாது. அதனால் லீவ் இருக்கும்போது நம்மளால் எப்போ முடியுதோ அப்போ வாக்கிங் போய்க்கலான்ட்டு காலையில் போயிட்டுருக்கேன். சாயந்தரம் எப்படி இருந்தாலும் ஒரு அரை மணி நேரமாவது நடந்துருவோம். காலையில் நடக்கிற மாதிரி சாயந்தரம் நடக்க முடியல. ரெஸ்ட் எடுத்து தான் நடக்கிற மாதிரி இருக்குது. இங்கே வீட்டு முன்னாடியே கீழே வாக்கிங் போயிட்டுருந்தேன். பசங்களாம் மேலே தூங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி சனி பிரதோஷம். அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அதனால் காலையிலேயே சமையலை முடிச்சிடலான்ட்டு சமையல் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடு வடித்து விட்டுட்டு குழம்பு வச்சிடலாம். இந்த சேப்பங்கிழங்கு இருந்தது, அதை வேக வச்சு வடிகட்டி வச்சுட்டேன். சாப்பாடு வெந்துட்டுருக்கு. பால் தூக்களி கொண்டு போய் வைக்கணும். காரக்குழம்பு மாதிரி வச்சிட்டோம்னா தோசைக்கும் ஊற்றிக்குவாங்க, மதியம் லஞ்சுக்கு ஊற்றிக்குவாங்க. லஞ்சுக்கு ஊற்றிக்கிறதுக்கு சட்னி கூட அரைச்சி தான் வச்சுருந்தேன். காலையிலேயே குளிச்சுட்டு பிரதோஷத்தன்னைக்கு வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு. வீட்டில் சாமி கும்பிட்டு முடித்த பின்னாடி தான் நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். பசங்களையும் கூப்பிட்டு சாமி கும்பிட வச்சுறதுனா ரொம்ப கெடுபடியாக இருக்குது. கிளம்பவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே லீவு நாள் அப்படின்றதுனால சோம்பேறி ஆயிட்டாங்க. நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். பப்பாளி பழம் தான் கட் பண்ணி வச்சு சாப்பிட்டேன். நான் சாப்பிடும்போது எனக்கு வேணும் உனக்கு வேணும்னாங்க. யாருக்கு வேணுமோ எடுத்துக்கங்க, எடுத்துகிட்டு மீதியை கொடுங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டு நானும் சாப்பிட்டுட்டு இருந்தேன். என் கூடவே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இது என்னமோ கசப்பு தட்டின மாதிரி இருந்தது. விளக்கெல்லாம் தேய்ச்சதுனால என்னன்னு தெரில, நேற்றும் சாப்பிடும்போதே கசப்பாக தான் இருந்தது. சரி, நேற்று தான் கசக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாதி பழத்தை அறுத்து பார்த்தேன். இன்றைக்கும் கசக்கத்தான் செஞ்சுது. அப்புறம் என் பையனுக்கும் என் தங்கச்சி பையனுக்கும் ஊட்டி விட்டு நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். சளி பிடிக்காமல் இருந்தால் சரி, ஏன்னா தலைக்கு ஊற்றி ஈரத்தலையிலேயே தலை சீவியாச்சு. அது கூட பழம் வேறு சாப்பிட்றோம். சரி, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு சாப்பிட்டாச்சு. ஸ்கூலுக்கு போய் பார்த்தா சனிக்கிழமை லீவு அப்படின்ட்டாங்க. அப்புறம் ரிட்டன் வந்துட்டேன் வீட்டுக்கு. வந்ததுக்கப்புறம் சாம அரிசி தங்கச்சிக்கிட்ட இருந்தது, அதை ஒரு டம்ளர் வாங்கிட்டு வச்சுட்டு இந்த சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு ஊற்றி நல்லா சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். லன்ச் இன்றைக்கி நல்லா செமையாக சாப்பிட்டேன். குழம்பு எனக்கு டேஸ்ட்டாக இருந்தது. நம்ம எப்படியாவது இன்றைக்கி சாப்பாடு தான் சாப்பிடணும், கஞ்சி வச்சு குடிக்கக்கூடாதுன்ட்டு சாப்பாடு வச்சு சாப்பிட்டாச்சு. மில்லட்டுமே ஓயாமல் ஒரு 3 நேரம் சாப்பிடக்கூடாது. மில்லட்டுனாலும் ஒரு நேரம் தான் சாப்பிடணும். இப்போ நான் எடுத்துக்கிட்ட அளவு கூட கம்மியாக சாப்பிட்ணும். இது நல்லது தானே, சத்து தானே, சிறுதானியம் தானேன்ட்டு ஒரு குண்டான் நிறைய சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா வெயிட் குறையாது. அப்படி தான் எனக்கும் குறையாமல் இருக்குது. அப்புறம் நாங்கள் ஈவினிங் டைம் கடைக்கு போயிட்டோம். திருவிழாலாம் வருது இல்லைங்களா, அதனால் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக போயிட்டோம். எனக்கு, என் பையனுக்கு, என் பொண்ணுக்கு. பத்தாவதுக்கு ஸ்கூலுக்கு பாக்ஸ் எல்லாம் வேணும்னு சொல்லி எடுக்க வந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவனுக்கு ட்ரெஸ்ஸு செலெக்ஷன் பண்ணி போட்டும் பார்த்தாச்சு. பாக்ஸும் வாங்கிக்கிட்டு ரஃப்யூஸ்க்கும் வாங்கிட்டு வந்துட்டோம். எனக்கு புடவை எடுக்கும்போது தான் ஒரே கன்ஃபியூஷன், எந்த புடவை எடுக்கிறதுனே தெரியல. போன கும்பிடுக்கு ப்ளூ கலரில் தான் எடுத்தேன். அது இந்த இப்போதைக்கு அந்த புடவை கையில் இல்லை. அதனால் இன்றைக்கி இந்த தடவை ப்ளூ கலரை பார்க்கவுமே ஒரே ஆவலாகிடுச்சு. எல்லா ப்ளூவும் எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னேன். கடைக்காரரே ஒரு மாதிரியே பார்த்தாரு. என்னடா இது காஞ்சனாவில் சொல்கிற மாதிரியே சொல்கிறாங்களேன்னு பார்த்துருப்பாரு. நானும் அப்படி தான் இருக்கிற ப்ளூ கலர் பூரா எடுத்து கொடுங்க அப்படின்னு. அப்புறம் காட்டன் புடவையில் தான் ஒரு புடவை செலெக்ஷன் பண்ணேன். இந்த கலர் என்கிட்ட இருக்குது, அதனால் இதை கொஞ்சம் பார்த்துட்டு அதை அப்படியே ஓரம் தள்ளி வச்சுட்டேன். எடுத்துருந்தா கூட சூப்பராக தான் இருந்திருக்கும். இருந்தாலும் ப்ளூ கலரே இல்லை நம்மக்கிட்ட அதிகம் அப்படின்ட்டு ப்ளூவை செலெக்ஷன் பண்ணியிருக்கேன். எந்த ப்ளூ செலெக்ஷன் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கம்போம். ஆனால் யாரும் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. எனக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு, எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். டிசைன்லாம் பார்க்குறதில்ல, எது நமக்கு கண்ணுக்கு பார்க்க நல்லாயிருக்கோ தூக்கிட்டு வந்துடுவேன், அவ்வளோதான். தாம்பரம் போய் எடுத்துகிட்டு வந்தோம். ரோம்பேட்டை போயிருந்தோம்னா சரவணா ஸ்டோருக்கு தான் போயிருப்போம், எல்லா கடையிலையும் சுற்றிட்டு. ஆனால் இப்போது தாம்பரத்தில் போய் பசங்களுக்கு கிஸ்கிந்தால் எடுத்துகிட்டு நல்லா தான் கடையில் போய் புடவை எடுத்துகிட்டு
அதுக்கப்புறம் அங்கேயே லைனிங் துணியும் கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியே இன்னும் 1 வாரம் 10 நாள் தான் இருக்குது திருவிழாவுக்கு. அதுக்கு முன்னாடியே அம்மா ஊர் திருவிழாவும் வந்துடும். ஊரில் போய் இறங்குவோம், ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே திருவிழாவில் போய் ஜாயின் பண்ணிக்குவோம். ஆனால் இப்போதைக்கு ப்ளவுஸ்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியாது. கட் பண்ண ப்ளவுஸவே முடிக்கிறனா என்ன அப்படின்றது தெரியல. அதனால் இதை கூட அப்படியே வச்சிடலாம். ஆடி மாதம் ஆனால் ஸ்டிச் பண்ணி முடித்தா தைச்சி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டோம். அப்புறம் சரணா ஸ்டோரில் போய் மாவிளக்கு எடுத்துகிட்டு போகும்போது உள்ள அந்த தாம்பலத்தில் வைப்பாங்க விளக்கு, அது இல்லை அப்படின்றதுனால அந்த விளக்கு போய் வாங்கிட்டு வந்தேன். நல்லா சின்னதாக அழகாக இருந்தது. ஏதோ மேடு பள்ளம் இருக்கா, விரிசல் இருக்கான்னு அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு ஒரு விளக்கு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸ்டார்டிங்கில் காமிச்சிருப்பேன், அப்புறம் லாஸ்ட்டாகவும் காமிச்சிருப்பேன் பாருங்கள். இதெல்லாம் என் பொண்ணு எடுத்த வீடியோ, இதெல்லாம் காமிச்சிருந்தேன். எதையாவது எடுத்து கொட்டி விட்றாதப்பா அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பரவாயில்லைங்கம்மா இருங்கம்மா அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு இருந்தா. இந்த விளக்கு தான் நான் வாங்கினேன். ஒரே விளக்கு போதும், ஒரு விளக்கு போதும் அப்படின்றதுனால வாங்கிட்டேன். இது பிரம்ம முகூர்த்த விளக்கு. இந்த வெற்றிலை தெய்வம்லாம் போடுறாங்கன்னா அதுக்கு வாங்கலாம். சூப்பராக இருக்கும். ஸ்டாண்டு மாதிரிலாம் இருந்தது, விளக்கு கடையில் ஸ்டாண்டு மாதிரி இருந்தது. இதுக்கு ஒரு கூடை வாங்கிக்கிட்டு கீழே வந்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு பாக்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம ஒரு பாக்ஸ் எடுத்தால் இது பத்தலை, அது பத்தலை, இது பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பாக்ஸாக எடுத்தாங்க. சரி, நான் ஓரளவுக்கு சின்ன பாக்ஸாக எடுத்துகிட்டு ஓரளவுக்கு பெரிய பாக்ஸாக எடுத்து போனேன். அதை பார்த்துட்டு அவள் அப்பா இதை விட பெரிய பாக்ஸ், டிஃபன் பாக்ஸ் மாதிரி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இந்த டிசைன் போட்ட டிஃபன் பாக்ஸ் தான் வாங்கினேன். அது எங்கள் வீட்டில் வச்சுட்டு வேறு டிஃபன் பாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என் பொண்ணு ஆசைப்பட்டு எடுத்து அதை கொண்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. வாக்கிங் போனாக்குள்ள அவ்வளோ டயர்டு இருக்காது. மேலே கீழே ஏறி இறங்கி ஒரே டயர்டு. ஒரு பக்கம் நின்றுட்டோம். அங்கே ஜூட் பேக் ஒன்று வாங்கினாங்க, அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ணுன்னு பசங்க சொன்னதுனால ஐஸ்கிரீம் சாப்பிட வந்துட்டோம். நானும் வேணான்னு தான் சொன்னேன், அப்புறம் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. கிடச்சா விடுவோமா, அங்கனே ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தாச்சு. அப்புறம் ஈவினிங் வந்தால் பார்க்கு வாக்கிங் போயாச்சு. வாக்கிங் ஸ்டெப்பு கடைசி ஆட் பண்ணுறேன், இல்லாட்டி இடையில ஆட் பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. தங்கச்சி அங்கெல்லாம் நாளே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க. நாங்கள் வந்து இன்றைக்கி தான் சனிக்கிழமை அன்றைக்கி போனோம். என்னோடய டயட் விலாகில் என்னோடய ரொட்டீன் வேலையும் வரும், அதையும் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரிக்டாகலாம், அதாவது கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுறதெல்லாம் கிடையாது. சீட் பண்ணி இருந்தால் என்னோடய டயட் போகும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி சீட் பண்ணி ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த விலாகில் பார்க்கலாம் வெயிட் குறைஞ்சிருக்கா குறையிலேன்னு. அடுத்து 10 நாளுக்கு 1 kg குறைச்சிருக்கணும். ஆனால் நம்ம வேலைக்கு குறையுதா என்னன்றது தெரியல. ஈவினிங் வாக்கிங்லாம் போயிட்டு வரும்போது அவங்க சித்தப்பா வந்து மசாலா பொரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. எல்லாத்துக்கும் கலந்து ஆளுக்கு ஒரு கிணத்துல போட்டு குடித்தாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த விலாகில் பார்க்கலாம். இதுதான் வாக்கிங் ஸ்டெப். நன்றி.